சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் பொங்கல் தினத்தன்று உன் துணையின் இல்லத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றத்தை யார் தடுத்தாலும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகிறது. அந்த மாற்றம் உனக்கு நல்லதா கெட்டதா என்று இப்பொழுது நான் உனக்கு கூறவே வந்துள்ளேன். இன்று வரை உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று என் மீது நம்பிக்கை வைத்து நீ காத்திருந்தாய் அல்லவா? அந்த காத்திருப்பிற்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று இது நாள் வரை நான் வேலைகள் செய்து வந்தேன். ஆனால் அதில் எந்த பலனும் அளிக்காமல் தாமதமாகிக் கொண்டே இருந்தது. அந்த தாமதத்தினால் நீயும் என்னிடம் கோபப்பட்டாய், என்னிடம் பேசாமல் கூட இருந்தாய். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் எத்தனை வேதனைகள் பட்டேன் என்று எனக்குத்தான் தெரியும் என் குழந்தையே. இந்த வேலைக்காக நான் எத்தனை நாள் காத்திருந்தேன் தெரியுமா? இப்படி ஒரு நாள் வர வேண்டும், அதை உன்னிடம் சொல்ல வேண்டும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை என் கண்களால் கண்டு நானும் பூரிப்படைய வேண்டும் என்று எத்தனை நாள் காத்திருந்தேன் அல்லவா? அந்த நாள் வந்துவிட்டது. உன்னை மகிழ்வித்து பார்க்கும் நாள் வந்துவிட்டது. வரும் பொங்கல் நாளன்று உன் துணையின் இல்லத்தில் இருந்து உன் துணையின் இல்லத்தில் இருந்து உன்னை காண வருகிறார்கள். அந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து உன்னிடம் தன் அன்பை சொல்லி பிரிந்ததற்கு மன்னிப்பு கேட்டு உன்னை தன் வாழ்க்கையில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று உன் துணை முடிவு செய்துள்ளார். இதற்காக பொங்கலுக்கு உனக்கு பரிசாக புடவையை எடுத்து வைத்துள்ளார். இதனால் உன் வாழ்க்கையில் நீ கண்டிராத மகிழ்ச்சியை உனக்கு அவர்கள் கொடுக்கப் போகிறார்கள். இத்தனை நாள் பிரிந்திருந்த வேதனையை தன் குழந்தை அனுபவித்ததை பார்த்து உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் மனம் திருந்தி விட்டார்கள். இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பொங்கல் தினத்தன்று பொங்கும் பொங்கலைப் போல உன் துணையும் நீயும் பூத்து குலுங்கும் மலர்களைப் போல சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். இதுவா என் துணை என்று நீயே ஆச்சரியப்படும் அளவு உன்னோடு உன் துணை வாழப்போகிறார்கள். கவலையின்றி காத்திரு. இழந்த அனைத்தையும் நீ சந்தோஷமாக மறுபடியும் பெறப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. இந்த பொங்கலுக்கு நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.